அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்ட்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜூன் மாத பலனுங்க. எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சையும் பாருங்க, அம்மன் அருள் டிவில நிறைய கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும். எல்லா கிரக பயிற்சிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்குறோம்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய நோக்கம். தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது. முக்கியமான விஷயம் நல்ல நிறைய பேர் பாருங்க ஜூன் மாசம் பிறந்தாவே முகூர்த்த நாள் சூப்பர் முகூர்த்தமா வருதுங்க. எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், அதுவும் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 8ஆம் தேதி பாருங்க சூப்பரான முகூர்த்தம். ஜூன் மாசம் 14ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நாள். இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க. வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் பாருங்க. பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் 9ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு, தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாருமே முருகப்பெருமானுடைய அருள் பற்று கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். ஏன்னா இவங்கள்ட்ட அறிவுத்திறன் பயங்கரமா இருக்குங்க. மிதுனத்துல பொறுத்தவரை பயங்கரமா யோசிப்பாங்க. எதுலையுமே சரி ரொம்ப டேலண்டான கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த மிதுன ராசி தான். அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி. அறிவான ராசி. பயங்கரமா எந்த வேலையும் நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தான். ஆனா பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க. லைஃப்ல இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும்னு சொல்லி இவங்க கரெக்டா ஒரு கற்பனை பண்ணா அந்த விஷயம் கரெக்டா நடக்கும். இதான் மிதுனம். படிச்சிருக்கவே மாட்டாரு, ஆனா கணக்குலலாம் பர்ஃபெக்டா போடுவாப்புல. மிதுனத்தோடைய குணம் இப்படி இருக்கும். திறமையான குணம், டேலண்டான குணம் மிதுனத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாங்க. அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், எல்லா மந்திரி பலன் கொடுக்குறோம். இப்ப ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது, வீடியோ மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. இது ஒரு மந்திரி பலன் கொடுக்குறேன்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல திசையை விட்டுருங்க. ஏதாச்சும் ஒரு புத்தி கிரகம் மாறுதான்னு பாருங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த புத்தி வருது, இந்த கிரகம் வருது, இந்த விஷயம் நடக்க போகுது, இந்த விஷயம் நடக்காது, இதுல கவனமா இருங்க, இதெல்லாம் இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க. இப்ப என்ன திசை நடக்குது, எந்த புத்தி, நீங்க ராசி மிதுன ராசியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி வராது. இப்ப ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு கரெக்டா பலனை வச்சுன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா மிதுன ராசிக்கார சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்கு. தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்துட்டு எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுவோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில யாரு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. சூப்பர் டைமிங், பக்கவான டைம். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் சேர்ந்திருப்பாங்க. சரி, 3ஆம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் கும்பராசியில. உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி பகவான். 10ல ஒரு பாவி, இதான் மிதுனம். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 12ஆம் பாவத்துல சூரிய பகவான் மட்டும் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 கிரக பயிற்சி வருது. ஆல்ரெடி செவ்வாய் பகவான் எப்போ வர்றாருன்னா ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 3ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்து சூரிய பகவான் ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை நோக்கி வர்றார்.
அடுத்து சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு போறாருன்னா கரெக்டா ஜூன் மாசம் 25ஆம் தேதிக்கு அப்புறம். மற்ற எல்லா கிரகம் இங்கதான் இருக்கும். இப்ப பாருங்க, சூப்பரான யோகம்னா அவங்களுக்கு நல்ல டைம் தானே. இப்ப அதாவது நல்ல டைம். ஏன்னா புதன் ராசியில நிக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் ஒரு சிலத்துக்கு அப்புறம் பார்த்தா 2ஆம் பாவத்துல வருவார். ராசி என்னைக்கு ராசி அது உங்க வீட்டுக்கு வந்தாரோ அதுல இருந்து எல்லாமே வெற்றியாரும். சூரியன் அதை விட உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. ஜூன் 15க்கு அப்புறம் பாருங்க, செம்மையான மாற்றம். வெற்றி ஸ்தான அதிபதி உங்க ராசி மேல வர்றாரு. ஏன்னா மிதன ராசியை பொறுத்தவரை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை, எதிரி எதை எடுத்தாலும் எனக்கு எதிரி பகையா இருக்குங்க லைஃப்ல. எனக்கு எங்கேருந்தான் எதிரி வர்றான்னு தெரியல. எனக்கு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு பொருளாதார வருமானமே இல்லை, குடும்பத்துல கடனை ரொம்ப பார்த்துட்டேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர். மிதனம் எழுதியே கொடுக்கலாம். ரீசெண்டா பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 5 மாசம் கடன் இருக்கா, இல்ல பொருளாதார பிரச்சனை இருக்கா, ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்தீங்களா, ஒரு பெருங்கொண்ட பண பிரச்சனை பார்த்தீங்களா, இல்ல வண்டி வாகனம், எதிரி பகை, அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் மாமா உறவு, இதுல ஒரு மனசுக்குள்ள வந்துச்சா? நான் ஒரு லோன் எடுத்தேன், அந்த லோனை கட்ட முடியல. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன், அந்த பணம் எனக்கு கையில கிடைக்கல. இந்த பணத்தை கட்டினா எனக்கு நல்லா இருக்கும், இந்த இடத்த வித்தா எனக்கு இந்த காசு வரும், இந்த வீட்டால இந்த இடத்து பூமியில எனக்கு ஒரு காசு நான் எதிர்பார்க்கிறேன், அந்த வீட்டை விற்க முடியல, இடத்த வைக்க முடியல, நான் ஒரு சொந்தமா வீடு கட்டான்னு ட்ரை பண்ணி எல்லாம் முடியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா மிதன ராசிக்காரன். குரு ராசியை நல்ல பலன் கொடுக்க முடியல. ஏன்னா செவ்வாய் நீசமான ராசியில் நிற்கிறாரு, சரியான ஒரு பலனை கொடுக்க முடியல. மனைவிக்கு மருத்துவ செலவு, திருமணம் பேசி கிட்ட போறாங்க, நடக்கல. தொழில ஒரு மந்தமானத்தன்மை, பூர்வீக சொத்து பூர்வீக எடுத்த ஒரு பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைய பார்த்தது யாருங்க? மிதுனம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல, அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா பொருளாதார வருமானம், இன்கம், லாபம், வருமானம் எதுவுமே சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல. படிக்கக்கூடிய மாணவர்களையும் பாருங்க, எதிர்பார்த்த மதிப்பெண் குழந்தை எடுக்க நினைச்சு பார்த்துருப்பேன், அதை எதிர்பார்த்த மதிப்பெண் இருந்திருக்காது. ஒரு சில பேர் ஒரு காலேஜுக்கு சீட்டு கேட்டிருப்பேன், அந்த சீட்டு தள்ளி தள்ளி போகும். ஒரு தாமத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும், வந்திருக்கும். ஆனா நீங்க இனிமே கவலையே படக்கூடாது. எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, நீங்க பயப்படவே கூடாது. 10ல் ஒரு பாவி இருக்காரு, 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல கேது இருக்கு. இனிமே தாங்க லைஃப்ல நீங்க வாழணும். இன்னும் சூரியன் வரட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃப் ஸ்டைலே மாறும் பாருங்க. திருமண பேச்சு எத்தனை பேர் பேசுறீங்களோ ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க. நல்ல பெண்ணு, பிடிச்ச பெண்ணு, அரசாங்க வேலை பார்க்குற பொண்ணு, இல்லை அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ள வரலாம். திருமண வாழ்க்கையில தடை கிடையாது, முதல் பலனை தான். திருமணம், பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும். ஏன்னா குரு ஆல்ரெடி வாங்கி உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா கிடைக்கும், பார்த்துக்குங்க. ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு அனுகூலமா வரும். எப்ப? 25க்குள்ள. காதல் திருமணமா, 2வது திருமணமா, பெருங்கொண்ட பணமா, இன்கமா கண்டிப்பா கிடைக்கும் 25ஆம் தேதிக்குள்ள பாருங்க மிதனத்துக்கு. அதனால திருமணம், காதல் திருமணம், அடுத்து பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், சேமிப்பு, பொருளாதாரத்தை எந்த ஒரு தடை இல்லாம பார்ப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதனம். இனிமே தான் லைஃபை வாழ போறீங்க. எனக்கு ரொம்ப நாளா கேஸ் பிரச்சனைக்கு அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து கிடைக்கும், கண்டிப்பா இப்ப கிடைக்கும் மிதனத்துக்கு. அதுக்கான நேரம் தாங்க உங்களுக்கு. அப்ப லைஃபை வாழலாமா, வாழக்கூடாதா? நல்லா வாழணும், நல்லா வாழ்ந்து காட்டணும். நீங்க தயவு செய்து தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மிதுன ராசிக்காரங்க. என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படிங்கிற மைண்ட் கெப்பாசிட்டியை விட்டுறாதீங்க. பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கலாம். இதுக்கு முன்னாடி இழந்தீங்க, இனிமே இழக்க மாட்டீங்க. இட பிரச்சனை போய் சரியாகும். அதே மாதிரி பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்கலாம் ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் வேலை, ஒரு உயர்ந்த இடத்துல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரும். இதுதான் முதல் பலன். வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும். கடனை அடைப்பீங்க. நோய் உடம்பு பிரச்சனை இருக்காது. பார்த்து வயிறு பிரச்சனையா, சுவாச பிரச்சனையா, சளி தொந்தரவா, இது மாதிரி நிறைய தொந்தரவு இருக்கு, இனிமே இருக்காது. மனைவிக்கு மருத்துவ செலவா, இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவு இருக்காது. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியா உங்களுக்கு பிரச்சனை குறையுது, பார்த்துக்குங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலையை எத்தனை பேர் எழுதுறீங்க? எக்ஸாம் லக்னத்தோட சூரியன் இருக்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. எல்லாருமே எழுதாதீங்க. ஏன்னா ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலம் ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றி வரணும், இல்லை அரசியல் வாழ்க்கையில நீங்க பெரிய சாதிக்கணும், இல்லை அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கணும், அரசாங்க வருமானம் உங்க குடும்பத்துக்குள்ள வரணும். இதுதான் விதி. அப்ப லக்னத்துல சூரியன் இருந்தா அவங்களுக்கு மட்டும் வரும்னு வராது. அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வரும், பார்த்துக்குங்க. திடீர் லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா? 25க்குள்ள எடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
உங்க ராசியான என்னன்னு உங்க ஜாதத்துல எதுன்னு பாருங்க, அதை பார்த்துட்டு எல்லாரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை விட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா இனிமே ஆரம்பிச்சிட வேண்டியதான் தொழில. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் ரொம்ப நஷ்டத்தை போயிடுச்சு பார்த்தீங்களா, ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நஷ்டம் வராது. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம் எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் அதிகமாக மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்கு, பார்த்துக்குங்க. ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக இருக்குங்க. பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சால சம்பாதிக்கக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். செல்போன் சார்ந்த துறை நல்லா இருக்குங்க. நிறைய ஐடிஐ ஃபீல்டு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய தொழில் பண்ணவங்கலாம் நல்லா இருக்கும். கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். டெய்லர் வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டாக அமைது. பார்த்துங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினாக விளையாட்டு துறையெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படங்களை போனோம்னா முதல் நட்சத்திரம் மிருகசீரத்தில் பிறந்தவங்க. இதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான ஒரு திறமையை எனக்கு ஒன்று கொண்ட ஒரே ராசி தான் இந்த மிருகசீரத்தில் பிறந்தவங்க தான். இனிமேல் எதுலையுமே நீங்க கவலையே படாதீங்க. உங்களால ஜெயிக்க முடியும். லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது. வேலை, உத்தியோகம், வருமானம், வீடு, இடம், பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்த்துக்கோங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல இப்படி இந்த அமைப்பு வருது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்போலகம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, லாபமோ, வருமானமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா வரும் பாருங்க. இனிமேல் தோல்வியே கிடையாதுங்க. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்து திருவாதிரை பிறந்தவங்க கண்டிப்பா சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது. திருமணமா, வேலை உதவியில ப்ரமோஷனா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு கல்வியா, நல்ல ஒரு விஷயமா, நல்ல காரியமா ஏதோ உங்க பக்கம் தேடி வருது. பார்த்துக்கோங்க. அதாவது இந்த திருவாதிரை பிறந்தவருக்கு லைஃப்பை வாழக்கூடிய நேரம் நல்ல ஒரு டைம் பக்காவா இருக்கு. பார்த்துக்கோங்க. மேல் அதிகாரி, உயர்ந்த இடத்துக்கு போறது, உயர்ந்த பொறுப்புக்கு போறது, மெயினா மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, அக்கௌண்ட்ஸ், கணக்கு எல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொசிஷன்ல நீங்க அமையக்கூடிய நேரம் வருது பாருங்க. திருவாதிரை பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க. இதுலயும் ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போறவங்களும், தன்மையான குணமும் கூட நிறைய இருக்கும். நீங்க எதுலையுமே இனிமேல் தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களால முடியும். எந்த வேலை எடுத்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கான நேரம் இருக்குது. இது விட்டுறக்கூடாது. யாரு? புனர்பூசணத்துல பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு, ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப தடைய பார்த்தீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், என்கிட்ட திறமை இருக்கு, என்னால முடியும், நீங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்க பெரிய லெவலுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் கண்டிப்பா உயரும். லைஃப்ல கண்டிப்பா செட்டில் ஆவீங்க. நான் பெரிய லெவலுக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க. பேங்கு, ஆசிரியர் வேலை, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. பார்த்துக்கோங்க. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.